அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கையோடு முயற்சியோடு சில விஷயங்கள் செய்தால் முடியாதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த வகையில் இந்த கதையில் வர ஒரு குருவி எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்குது அப்படின்றதும், அந்த தன்னம்பிக்கை அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றதும் இந்த கதை மூலமாக உங்களுக்கு தெரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சில பேர் எல்லா விஷயங்களுமே எல்லாமே லக் இருந்தாதாப்பா நடக்கும், என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அது உனக்கு வரணும்னு இருந்தால் தான் வரும் அப்படின்னெல்லாம் சில பேர் டயலாக் விடுவாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த கதை இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான பழமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்ததாம். அந்த ஆலமரத்துக்கு அடியில் எப்படின்னா அழகான ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆலமரத்தில் ஒரு சின்ன குருவிகள் கூடு கட்டு இருந்தது. அந்த கூடு கட்டிகிட்டு இருந்த அந்த 2 குருவி, அதாவது ஆண் குருவி பெண் குருவி, 2க்குமே ஒன்று மேலே ஒன்று அவ்வளோ பிரியம். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காதாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண் பறவைக்காக ஆண் பறவை போய் உணவு தேடிட்டு வருது, தண்ணீர் கொண்டு வருது, அதுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண் பறவை செஞ்சிட்டு இருந்ததாம். ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது முட்டையிட ஆரம்பிக்குதான் பெண் பறவை. அதனால் என்ன ஆகுது, அந்த பறவையோட கூடு வரும் குழந்தைகளுக்கு அதை குழந்தை பறவைக்கு மெத்துன்னு இருக்கணும்னு என்ன பண்ணுது, குச்சிகளையும் ஓலைகளிலும் பஞ்சுகளிலும் கொண்டு அந்த கூட்டை ரொம்ப அழகாக கட்டி முடிக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, முட்டையிடுது, குஞ்சு பொரிக்க இன்னும் 1 வார காலம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அந்த ஊரில் பெரும் புயல். அந்த புயலில் என்ன ஆகுதுன்னா, அந்த கூடு காற்றுல அடித்த வேகத்தில் என்ன ஆகுது, அந்த பறவையோட கூடு தண்ணியில் விழுந்துருது. உடனே அந்த பெண் பறவையும் ஆண் பறவையும் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த அந்த முட்டையை எடுக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்யுது. ஆனால் முடியலை. அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் என்ன பண்ண முடியும், உள்நீச்சல் அடித்தா கொண்டு வர முடியும், அதால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உடனே என்ன பண்ணுது, அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் அந்த விழுந்த இடத்தை சுற்றியே கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த இடத்தையே சுற்றி 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 வருது. ரொம்ப காலமாக அங்கவே இருந்த அந்த பறவைக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். என்ன பண்ணாலும் என்ன ஆகுது, ஆறில் இருக்க தண்ணி எவ்வளோ சீக்கிரம் வற்ற முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த முட்டையை அந்த பறவைகளால் கண்டுபிடிக்கவே முடியலை. எப்படியாவது தன் முட்டையை எடுத்தே வரணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணுது. இருந்தாலும் அந்த பறவையால் அந்த முட்டையை கண்டுபிடிக்க முடியல. உடனே பெண் பறவை சொல்லுது ஆண் பறவைக்கிட்ட, எப்படியாவது என்னோட முட்டைகளை நீ கண்டுபிடிச்சு கொண்டு வரணும், இல்லைனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பறவை கோச்சிக்கிச்சான். ஆண் பறவையும் என்னென்னமோ பண்ணி பார்க்குது. இருந்தாலும் ஒன்றும் முடியல. இந்த 2 பறவைகளும் சோகத்தில் இருக்கிறத பார்த்த உடனே இந்த பக்கத்தில் இருந்த பறவைகளை என்ன பண்ணுது, வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைப்பா, காற்றடிச்சா விழதான் செய்யும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த வேலை என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பறவைக்காகவே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையை வாழணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்ல ஆரம்பிச்சிச்சான். சரியா, இருந்தாலும் அந்த ஆண் பறவைக்கும் பெண் பறவைக்கும் சமாதானம் ஆகலை. உடனே என்ன பண்ணுது, ஒரு நாள் அந்த பெண் பறவை சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் கொண்டு அந்த ஆற்றுல போட்டுச்சான். உடனே ஆண் பறவை கேட்டுச்சான், எதுக்காக இந்த கல்லெல்லாம் கொண்டு இந்த தண்ணிக்குள்ளே போடுற அப்படின்னுச்சான். அதுக்கு இந்த தண்ணியெல்லாம் நம்ம கல் மண் எல்லாத்தையும் போட்டுனா தண்ணியெல்லாம் என்ன ஆகும், கீழே போயிடும், மண் விழ அது கீழே இருக்கிற முட்டை மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னும் முட்டாள்தனமாக இருக்குது, போகிற இவ்வளோ தண்ணியில் நீ கொண்டு போடுற சின்ன சின்ன கல் எவ்வளோ வருஷத்துக்கு நீ இதற்குள்ளே போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். இருந்தாலும் எனக்கு என் முட்டைகள் வேணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சான். உடனே அந்த பெண் பறவை இன்னொரு யோசனை சொல்லிச்சான். என்னென்னா, ஒருவேளை நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த தண்ணியெல்லாம் நம்மளே குடிச்சிடலாம். எப்படின்னா, தண்ணியை நம்மளால் என்ன பண்ண முடியும், தண்ணியை நம்மளால் நிறுத்த முடியாது, ஆனால் இதை வற்ற வைக்க முடியும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எல்லா தண்ணியும் நம்ம குடிச்சிடலாம், குடித்தோம்னா தண்ணியெல்லாம் வற்றி போயிடும், நம்ம அந்த முட்டைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சோம்.
அப்போது அந்த பெண் பறவையும் ஆண் பறவையும் என்ன பண்ணுச்சான், தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிச்சான். ஆனால் அதுக்கு அது முட்டாள்தனம்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் தன் முட்டையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தன்னால் முடிஞ்ச முயற்சியை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக செஞ்சுக்கிட்டே இருந்ததாம். இதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த உள்ளே போன அந்த ஆண் பறவை தண்ணி குடிச்சிட்டு வெளியில் வர்றதுக்கும் பெண் பறவை காவல் இருக்குமா. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற பறவைக்காக வெளியில் இருக்கிற பறவை என்ன பண்ணுமா, சத்தம் போட்டுக்கிட்டே அதை சுற்றி 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 வந்துட்டுருக்குமா. அப்போது அந்த வழியாக ஒரு ஞானி நடந்து வந்துட்டு இருந்தாராம். அப்போது அந்த கீச் கீச்சுன்ற சத்தம் இவரை ஏதோ தொந்தரவு பண்ணியிருக்கு. திரும்பி பார்க்குறாரு, ஏதோ பறவைகளும் ஏதோ கொஞ்சம் விளையாடுதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனாராம். இருந்தாலும் அதோட அலற சத்தம் இன்னும் கொஞ்சம் வேகமாக கேட்டுச்சான். அப்போ அந்த ஞானி, ஏன் இந்த பறவை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருதான். உடனே என்ன பண்ணுறாரு, அவருக்கு முன்ன என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இருந்ததாம். அதனால் என்ன பண்ணார் அவர், ஏன் இந்த பறவை கத்துது, எதுக்காக கத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது ஏன் கத்துதுன்றதை முன்னாடி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஞான திருஷ்டியில் யோசிக்கும் போது அந்த பறவை முட்டையிட்டதும் அந்த காற்றுல அந்த கூடு கீழே தண்ணிக்குள் விழுந்ததும் அதை எடுக்க போய் நான் முடியாமல் அந்த பெண் பறவை எனக்கு அந்த முட்டைகள் வேணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் எல்லாத்தையுமே தெரிஞ்சும் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதும் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. உடனே சாமியார் சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமெல்லாம் என்னாகுது, அந்த இருந்த தண்ணியை பாதியை குறைச்சி விட்டுடாராம் அந்த ஞானி. உடனே என்னாகுது, அந்த முட்டை வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே ஆண் பறவைக்கும் பெண் பறவைக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம தண்ணியெல்லாம் குடித்ததுனால நம்மளோட முட்டை நம்மளுக்கு காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இதில் சொல்லுங்கள், இதில் பறவைகள் ஜெயிச்சிச்சா இல்லை விதி ஜெயிச்சிச்சா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், இதெல்லாமே அவர் அந்த இடத்துக்கு அவர் உங்களுக்கு உதவி பண்ணதுனால தான் உங்களோட நோக்கம் வெற்றி பெறுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல விழுந்த முட்டையை அந்த பறவை போய் அந்த இடத்துல எதுவுமே பண்ணாமல் இல்லை கஷ்டப்படாமல் அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் அந்த வழியாக போயிருந்த ஞானி என்ன பண்ணியிருப்பார், அவர் பாட்டுக்கு போயிருப்பார் இல்லைங்களா. அந்த இடத்துல திரும்பவும் தனக்கு தேவை அப்படின்றதுனால என்ன பண்ணுச்சு, அந்த பறவை சுற்றி 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 அந்த வழியில் என்ன பண்ண முடியுமோ, தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத எல்லாத்தையுமே அது ட்ரை பண்ணி பார்த்துச்சு இல்லையா. அதனால தான் அந்த சத்தத்தை கேட்டதுனால தான் ஞானி என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சார். அதுக்கப்புறம் அதுக்கு உதவி பண்ணார் இல்லைங்களா. நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது தானாக தான் நடக்கணும்னு கிடையாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்றத போது பிறரால் கூட நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பு வரும்னா என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கான அடுத்த தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அதுக்கான வழி பிறக்கும், இல்லை அதுக்கான தேவைகள் உங்களிடம் சேரும் அப்படின்றது தான் இந்த கதை உங்களுக்கு சொல்லும். சரிங்களா. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.